முனிவர் ஜமதக்னி மகரிஷியின் மனைவியாக இருந்தவர் ரெணுகை அம்மன். இவர் மிகுந்த பக்தியும் தவமும் கொண்டவர். அவரது தன்மை என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் களிமண் பானையால் கங்கை நதியில் நீர் எடுத்து வந்து அதில் இருந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வார். ஒருநாள் கங்கை கரையில் நீர் எடுக்கும்போது கந்தர்வர்கள் வந்து இசைபாடி நடனம் ஆடினர். அந்நேரத்தில் ரெணுகை அம்மன் அவர்களை ஒரு கணம் பார்த்துவிட்டார். அந்த கணத்தில் அவர் மனதில் சிறிய சிதறல் ஏற்பட்டது. இதனால் அவர் வழக்கம்போல களிமண் பானையில் நீர் எடுத்து வர முடியவில்லை. இதை உணர்ந்த ஜமதக்னி முனிவர் மிகுந்த கோபமடைந்தார். அவர் தன் மகன்களிடம் உங்களுடைய தாயார் தவத்தில் குற்றம் செய்துள்ளார். அவளை உடனே தண்டியுங்கள் என்று உத்தரவிட்டார். ஆனால் மூத்த 4 மகன்களும் அதை செய்ய மறுத்தனர். அதனால் முனிவர் அவர்களை சாபம் கொடுத்து சாமானிய மனிதர்களாக மாற்றிவிட்டார். இறுதியில் இளைய மகன் பரசுராமர் மட்டும் தந்தையின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ரெணுகை அம்மனின் தலையை வாளால் அறுத்தார். இதனால் அவர் அம்மன் ரூபமாக வெளிப்பட்டார். பின்னர் ஜமதக்னி முனிவர் பரசுராமனின் கட்டுப்பாட்டால் மகிழ்ந்து அவர் கேட்ட வரங்களை வழங்கினார். அதில் ஒன்றாக ரெணுகை அம்மனை மீண்டும் உயிர்ப்பிக்கச் சொன்னார்.